எப்போவுமே யூஸ் பண்ணச்சில் weighing ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிடுங்க. டேர் பண்ணிட்டீங்கன்னா 0 வந்துடும். 240 கிராம் டார்க் ஆல்மண்ட் சாக்லேட்டு. weighing ஸ்கேலில் பாருங்கள் 240 கிராம். இதோட 120 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர். நம்ம சாக்லேட் வந்து 240 எடுத்துருக்குறோம். இது 120னா மொத்தம் 360 வரணும். 360 கிராம் 1 கிராம் கம்மியாக 1 அல்லது 2 கிராம் கூடுதலாகவும் கம்மியாகவும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 60 கிராம் ஆயில். தனி பட்டரில் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஆயில் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தனி பட்டரில் பண்ணுறதா இருந்தால் 200 கிராம் பட்டர் எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் 60 கிராம் ஆயில் சேர்த்தாச்சு. மைக்ரோவேவ் அவனில் 1 மினிட் வச்சிங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 0 பார்த்துடுங்க. 300 கிராம் சுகர் எடுக்கணும். 300 கிராம் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன். பாதி சுகர் பாதி ப்ரௌன் சுகர் போடலாம். நாட்டு சக்கரை சேர்க்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். தனி சுகரில் பண்ணலாம். பாருங்கள் 300 கிராம் ப்ரௌன் சுகர். இப்போ இதை பீட் பண்ணிக்கிடலாம். பட்டர் வந்து மெல்ட் பண்ணியாச்சு. 1 ஸ்பீடில் பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணணும். இதில் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பவுடர் சுகராக இருந்தால் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஒயிட் சுகராக இருந்தால் நம்ம பவுடர் படி சேர்த்துருவோம். ப்ரௌன் சுகர் அப்படியே சேர்த்துருக்குறேன். 1 kg ப்ரௌனிக்கு 4 எக்கு தேவைப்படுது. இப்போ எக்கு வந்து 1 by 1 ஆட் பண்ணுங்கள். பவுலில் விட்டு எக்கை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கெட்டு போயிருந்துன்னா நம்ம மாற்றிடலாம். அதனால் ஒன்று ஒன்றா பவுலில் ஊற்றி விடுங்க. கேக் அளவுக்கு ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை, அதனால ஒன்று ஒன்றா விடுங்க. அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். பவுலில் விட்டிங்கன்னா முட்டை கெட்டு போயிருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். டைரெக்டாக விட்டிங்க அப்படின்னா முட்டை கெட்டு போனால் மொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். 4 எக்கு ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பீடில் அடித்தா போதும். ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுக்கணும். லெவல் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். நான் அரை கப்பில் 3 கப் எடுக்கேன். அப்போ 1.5 கப்பு மைதா. 1.5 கப் மைதா, அரை கப் கொக்கோ பவுடர். இதை வந்து மெல்டட் சுகர் கூட சேர்த்துடலாம். ஒரு அரிப்பில் தட்டுனீங்கன்னா கட்டி ஏதாவது இருந்தனாலும் கொக்கோ பவுடரில் மிக்ஸ் ஆயிரும். இப்படி சீவ் பண்ணிவிடுங்க. மாவு பறக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே வேண்டாம். ப்ரௌனிக்கு கேக்கு மாதிரி ஆயிரும், ஸ்பாஞ்சியாக. கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் வித்தியாசமே தெரியாமல் ஆயிரும். இப்போது பீட் பண்ணிடுவோம். ரெண்டு டீஸ்பூன் வேனிலா எசன்ஸு. 1/2 kgக்கு 1 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் சால்ட். எல்லாருமே மெஷரிங் ஸ்பூனில் மெஷர் பண்ணி போடுங்க. இப்போ இதை மறுபடியும் ஒருக்கா 1 ஸ்பீடில் பீட் பண்ணிடலாம். 10 இன்ச்சு ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ப்ரௌனி விடச்சில் எப்போவுமே விரித்து விடணும் ஓரங்களுக்கெல்லாம். இதை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரியில் 40 to 45 மினிட்ஸ் உங்கள் அவனை பொறுத்து மாறும். பேக் பண்ணி எடுத்துடலாம். இது மேலே சாப் பண்ண சாக்லேட் டார்க் ஆல்மண்ட். எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கிடலாம்.
கொஞ்சமாக நட்ஸும் கொஞ்சமாக நான் சாக்லேட்ஸும் போட்டிருக்கேன். எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். இதை இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இது வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற சைப்புக்கு பீஸ் போட்டுக்கிடலாம். நம்ம ப்ரௌனி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபட்ஜியாக. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.